Hi guys, welcome to AS Crafts and Fun. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு ட்வின் பிளேட் தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா ஒரு A4 ஷீட் எடுத்துர்க்கேன். சோ இப்போ இத வந்து இந்த மாதிரி ஹாஃபா மடிச்சுக்கோங்க. சோ இப்போ அத வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் சோ இப்போ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் சோ இப்போ இத வந்து இந்த மாதிரி ரெண்டா மடிச்சுக்கோங்க. சோ இப்போ வந்து இந்த செஞ்சோம் பாத்தீங்களா, இதே மாதிரி வந்து இன்னொரு செஞ்சு எடுத்துக்கோங்க. சோ பாத்தீங்கன்னா ரெண்டு செஞ்சு எடுத்துட்டேன். சோ இப்போ வந்து என்ன பண்ணனும்னா இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. சோ இப்போ இத வந்து அப்படியே வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். சோ இப்போ வந்து இதே மாதிரி நம்ம வந்து இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டேன். சோ இப்போ வந்து என்ன பண்ணனும்னா இந்த ஓரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓரத்துலலாம் வந்து அப்படியே நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த ஓரத்துல தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு பேப்பர் வந்து சுருட்டி உள்ளே விடுவோம். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த ஓரத்துலேயே தான் அப்ளை பண்ணியிருக்கேன். தெரியுதா லைட்டாக தெரியுது. ஸோ இங்கே மட்டும் இந்த இடத்துல இப்படி வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஒட்டிட்டு அதே மாதிரி இதையும் ஒட்டிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஒட்டிட்டேன். ஸோ இப்போ நம்ம பிளேடு வந்து எப்படி வரும்னா இந்த ஷேப்பில் தான் வரும். ஸோ இப்போ இது வந்து சைடில் வச்சுட்டு இன்னொரு A4 ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து இப்படி வச்சு இப்படியே வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரோல் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து க்ளூ போட்டு ஒட்டிடலாம். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு இது செஞ்சு எடுத்துட்டேன். ஸோ அப்போ இந்த கார்னர்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா இது செஞ்சோம் பார்த்திங்களா, இதுக்குள்ளே வந்து விட்டுடலாம். இது வந்து ரொம்ப விட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் அப்படியே மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க எவ்வளோ தூரம் வருதுன்னு. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு விட்டுருக்கேன். ஸோ இப்போ இதே மாதிரி இந்த இதையும் இதுக்குள்ளே வந்து விட்டுடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் உள்ளே விட்டாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து செல்லோடேப் போட்டு அப்படியே ஒட்டிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா செல்லோடேப் வச்சு ஒட்டிட்டேன், ரெண்டுத்துக்குமே ஒட்டிட்டேன், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து சைடில் வச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் A4 ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை தள்ளி வச்சுருங்க. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் இப்படி டிஸ்டன்ஸ் விட்டு
இதை வந்து இப்படி வச்சு அப்படியே வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இதோ இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த இது சுற்றுறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும்னா, இது வந்து சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படியே சைடில் வந்து தள்ளிக்குங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஹேண்டில் வந்து குட்டியாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் கையில் பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இப்படியே ஒட்டிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதை வந்து ஒட்டியாச்சுல்ல. ஸோ இப்போ இந்த இதை வந்து இப்படி வச்சு ஒட்டணும். நீங்கள் வந்து மறந்தாப்பில் இப்படி வச்சு ஒட்டிடாதீங்க. இதோ இந்த இடத்துல வந்து இப்படி வச்சு இது வந்து அப்படியே கரெக்டாக அப்படியே இதை வந்து க்ளூ போட்டு ஒட்டிடலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் நேரம் காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுன்னா, இதை வந்து அப்படியே மெதுவாக அப்படியே வந்து ரோல் பண்ணி அப்படியே க்ளூ வச்சு ஒட்டிடுங்க. அப்படியே மெதுவாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா மடித்தாச்சு. ஸோ இப்போ வந்து க்ளூ போட்டு ஒட்டிடலாம். ஸோ இப்போ வந்து அப்படியே ஒட்டிக்கோங்க, மெதுவாக ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. இப்போ வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேண்டில் செய்யும் போது ஒரு பேப்பர் கட் பண்ணி பார்த்தீங்களா, A4 ஷீட் வந்து ஹாஃபாக, அந்த பேப்பர் தான் அது. ஸோ இப்போ இந்த பேப்பர் வந்து ஹாஃபாக மடித்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி வச்சு ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதையும் ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு மாதிரி இதோ இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேப்புக்கு வந்து மடிப்பேன். அந்த மாதிரி நீங்களும் மடிச்சுக்கோங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கத்தியில் வந்து கார்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இதுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். நான் அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால தான் நான் மறுபடியும் செஞ்சேன். ஆனால் வாய்ஸ் வந்து வரலை, என்னாச்சுன்னு தெரில. அதான் நான் இப்போ உட்காந்து டப்பிங் அடிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள், இந்த பிரமிடுக்கெல்லாம் கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கத்தியில் வந்து ஒட்ட வேண்டியதுதான். இதோ இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ இன்னொன்று செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து க்ளூ தடவிட்டு இந்த கத்திக்கு பின்னாடி வந்து ஒட்டிடுங்க. ஸோ இப்போ நம்மளோட ட்வின் பிளேட் ரெடி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Hexagon Pen சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.